தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பானது தேவகுமாரன், சன் ஆஃப் காட். இந்த வார்த்தையை அதிகமாக வாசித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இருப்பினும் நம்மில் அநேகர் இதனுடைய அர்த்தத்தை அறியாமல் இருக்கிறோம். அதைத்தான் இன்று நாம் சிந்திக்கப் போகிறோம். பிரியமானவர்களே, இதற்கு ஆதாரமாக முதலாவதாக நாம் பார்க்கின்ற வசனம் யோவான் 3:16. யோவான் சுவிசேஷ புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதாவது இவ்வளவாய் மனுகுலத்தின் மீது அன்பு கூர்ந்தார். இங்கே ஒரே பேரான குமாரன், ஒன்லி பிகாட்டன் சன் என்கிற பதமும் தேவகுமாரன் என்கிற பதத்திற்கு சமமான பதமாக இருக்கிறது. ஆக இந்த தேவகுமாரன், இந்த ஒரே பேரான குமாரன் என்பதின் அர்த்தம் என்னவென்று பார்க்கும் பொழுது, தேவனுக்கு சமமானவர் அல்லது பிதாவுக்கு சமமானவர், கோ ஈக்குவல் டு த ஃபாதர். பிதாவுக்கு சமமானவராக கிறிஸ்து இருக்கிறார் என்பதுதான் இந்த தேவகுமாரன் என்கிற அந்த தலைப்பினுடைய பதத்தினுடைய அர்த்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இதை ஏன் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு முக்கியமாக அமெரிக்கா தேசத்திலே மார்மனிசம் என்கிற ஒரு கொள்கையாளர்கள் இருக்கிறார்கள். அந்த கொள்கையை பின்பற்றுகிறவர்கள் மார்மன் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் பிதாவானவர் பரலோகத்திலே திருமணம் செய்துதான் கிறிஸ்துவானவரை பெற்றெடுத்தார் என்கிற ஒரு கள்ள உபதேசத்தை போதிக்கக்கூடிய, நம்பக்கூடிய ஒரு குழுவினராக இருக்கிறார்கள். இது முற்றிலும் மகா முட்டாள்தனமான உபதேசமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த தேவகுமாரன் என்கிற பதத்தை தவறாக புரிந்து கொண்டதே இந்த தவறான உபதேசத்திற்கு காரணமாக இருக்கிறது. சரி, இந்த தேவகுமாரன் என்றால் தேவன் பிதாவுக்கு சமமானவர் என்பதை எப்படி நாம் சொல்ல முடியும் என்று கேட்டால், இதே யோவான் சுவிசேஷ புத்தகத்திலே அதற்கான பதில் இருக்கிறது. யோவான் 5வது அதிகாரம் அதில் 18வது வசனம். அவர், அதாவது இயேசு கிறிஸ்துவானவர், ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் தேவனை பிதா என்று சொல்வதின் அர்த்தம் என்னவென்றால், இவர் தேவனுக்கு சமமானவர், பிதாவுக்கு சமமானவர் என்பதுதான் அதனுடைய பொருள். ஆகவேதான் தேவனை பிதா என்று சொல்லியபடியினாலே இயேசு கிறிஸ்துவானவரை யூதர்கள் கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள் என்று இங்கே பார்க்கிறோம். ஆகவே தெள்ளத் தெளிவாக அந்த வசனம் நேரடியாக நமக்கு சொல்லுகிறது, தேவகுமாரன் என்பது அவர் தேவன், அவர் பிதாவுக்கு சமமானவர் என்பதை காட்டுகின்ற ஒரு சொல்லணியாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்னமும் கூட நமக்கு தெரிந்திருக்கிறபடி மத்தேயு சுவிசேஷத்திலே 16வது அதிகாரத்தில் அங்கே 15வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீசர்களை பார்த்து கேட்கிறார். அதற்கு சீமோன் பேதுரு சொல்லுகிறார் 16வது வசனத்திலே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, இதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய குமாரன், நீர் கடவுள், நீர் தேவன், நீர் தெய்வீகமானவர் என்பதுதான் இதனுடைய பொருள். அதை கேட்டவுடனே 17வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் பேதுருவை பாராட்டுவதை நாம் காண்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் தேவனாக இருக்கிறார், தெய்வீகம் உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, சபையின் அஸ்திவார போதனைகளில் கிறிஸ்துவின் தெய்வீகமும் அவர் தேவன் என்பதும் ஒரு அஸ்திவார போதனையாக கண்டிப்பாக ஒரு விசுவாசிக்க வேண்டிய, நம்ப வேண்டிய சத்தியங்களாக காணப்படுகின்றன. ஆகவே கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுத்துரைப்பதும் அதை ஏற்றுக்கொள்ளாதிருப்பதும் ஆபத்தான ஒரு காரியமாக காணப்படுகிறது. இன்னும் கூட நிருபத்திலே, அதாவது பிலிப்பியர்
2வது அதிகாரம் அதில் 6வது வசனத்தில் பவுல் கூட இயேசு கிறிஸ்துவானவரை தேவன் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எங்கே? பிலிப்பியர் 2:6. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், அதாவது கிறிஸ்துவானவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அதாவது அவர் தேவனுக்கு சமம் என்பதுதான் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் என்பதனுடைய சரியான அர்த்தமாக இருக்கிறது. கிறிஸ்துவானவர் பிதாவுக்கு சமமானவர், நிகரானவர், தெய்வீகமானவர் என்பதை நாம் தெள்ள தெளிவாக வசனங்களிலிருந்து அறிந்து கொள்ளுகிறோம், அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இன்னமும் கூட நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 19வது அதிகாரத்திலே ஒரு நிகழ்வு இருக்கிறது. ஒரு வாலிபன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிறான். அதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் மறுமொழி சொல்லுவதை பார்க்கிறோம். அந்த சம்பாஷணையில் நாம் கவனிக்கத்தக்க ஒன்று என்னவென்றால், மத்தேயு 19வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டார். 17 இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி சொல்கிறார். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. இந்த வசனத்தை அநேகர் எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவானவர் நல்லவர் இல்லை, அவரிடத்தில் குறை இருந்தது என்றெல்லாம் வியாக்கியானம் செய்வார்கள், முக்கியமாக யெகோவா சாட்சியினர். ஆனால் இங்கே நாம் கவனிக்க வேண்டும், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று இயேசு கிறிஸ்துவானவர் அந்த வாலிபனை நோக்கி, அந்த நபரை நோக்கி இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை மாறுத்தரமாக சொல்லியதற்கான காரணம் என்னவெனில், நீ என்னை தேவன் என்று ஒத்துக்கொள்ளுகிறாயா, நித்திய ஜீவனை தரக்கூடிய தேவன் என்று ஒத்துக்கொள்கிறாயா என்பதுதான் இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன இந்த வசனத்தினுடைய உள் அர்த்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நல்லவரா? கண்டிப்பாக 100க்கு 100% நல்லவர். யோவான் 8:46 அவரே சொல்லியிருக்கிறார், என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? பாவம் இல்லை. 1 யோவான் 3:5 யோவான் சொல்லுகிறார், அவரிடத்தில் பாவம் இல்லை, நல்லவர் தான். அப்படியானால் இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன் என்று கேட்டதற்கான அர்த்தம் என்னவெனில், அதன் உள்ளர்த்தம் என்னவெனில், நீ என்னை தேவன் என்று ஒத்துக்கொள்ளுகிறாயா என்பதுதான். ஆகவே பிரியமானவர்களே, தேவகுமாரன் என்கிற வார்த்தை இயேசு கிறிஸ்துவானவர் தேவன், அவர் பிதாவுக்கு சமமானவர் என்பதை காட்டக்கூடிய ஒரு பதமாக இருக்கிறது. ஏதோ தேவகுமாரன் என்று சொல்லும் பொழுது மனுஷீக ரீதியில் பெற்றெடுத்தலின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்றால் அவர் தேவனுக்கு சமமானவர், அவர் தெய்வீகமானவர், அவர் தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தையும் அவர் தேவன் என்பதை விசுவாசிப்பதும் அஸ்திபார போதனைகளில் ஒன்றாக காணப்படுகிறது. அதை விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால் அது ஆபத்தான காரியம். ஆகவே பிரியமானவர்களே, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் தெய்வீகமானவர், தேவனானவர் நமக்காக மனிதனாக நம்மேல் வைத்த அன்பின் காரணமாக மனிதனாக நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து நமக்கு மாபெரும் ரட்சிப்பை கொடுத்து அவருடைய தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றியிருக்கிறார். ஆகவே இதை நினைத்து நாம் துதிப்போம். பாவிகளான நமக்காக, அக்கிரமக்காரர்களான நமக்காக தேவன் மனிதனாக தேவன் தம்மை தாழ்த்தி, தேவன் அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக தம்மையே கொடுத்து நமக்கு நித்திய ஜீவனை அருளியிருக்கிறார். ஆகவே நாம் அவருக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே நம்முடைய உதட்டின் கனிகளான துதிகளையும் நன்றிகளையும் அவருக்கே செலுத்துவோம். அவருடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக.